என்ன பண்ணுறேன்னு யோசிக்கிறீங்களா? நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில போர் நடந்ததில் சீஸ்ஃபயர் கூட பண்ணோம்ல, அந்த போர் மட்டும் தீவிரம் அடைஞ்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி டீ குடிக்கிற நிலைமை கூட உருவாயிருக்கலாம். இதை நான் ஒன்றும் சும்மா கற்பனையாக சொல்லலை. நம்ம தமிழ் ஈழத்தில் போர் நடந்துக்கிட்டு இருக்க டயத்தில் அங்கே சர்க்கரை தட்டுப்பாடு வந்திருக்கு. அப்போல்லாம் அங்கே இருக்க நம்ம தமிழ் மக்கள் இந்த மாதிரி சர்க்கரையை உள்ளங்கையில் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்கிட்டு அதை நுனி நாக்கால் இந்த மாதிரி தொட்டு அப்புறம் அப்படியே டீ குடிச்சிருக்காங்க. ஒரு போர் எந்த அளவுக்கு மக்களோட அடிப்படை வாழ்க்கையில் மாற்றத்தையும் பாதிப்பையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சின்ன உதாரணம். இலட்சியத்தால் ஒன்றுபட்டு உறுதி பூண்ட மக்களே வரலாற்றை படைப்பார்கள்.